சீதாராமன் கதை சுபஞானம் பிறவியின் பயன் தரும் பேரின்பதானம். அருளுடன் பொருள் தரும் ஆனந்த கீதம் அதிர்வேன ஓங்கிய ஸ்ரீ விஷ்ணு பாதம். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். நான் ஒன்றை மிகுந்த மகிழ்ச்சியுடன் பிரகடனம் செய்கிறேன். இந்த போட்டியின் வெற்றியாளன் ராமன். ராமன் இளவரசர் ராமர், இளவரசர் ராமர், இளவரசர் ராமர், இளவரசர் ராமர், இளவரசர் ராமர். உனக்கு எனது வாழ்த்துக்கள் மகனே. இளவரசர் ராமர். இது அநியாயம். நான் இதை ஏற்க மாட்டேன். மகாராஜா தசரதரே, உம்முடைய வார்த்தையில் உண்மை என்பதே இல்லை. மகாராஜா என்று உங்களை அழைத்துக் கொள்ள நீர் தகுதியற்றவர். நீங்கள் பாரபட்சம் பார்க்கிறீர்கள். அயோத்தியின் மாமன்னர் தசரதரே, செய்து கொடுத்த வாக்கை நீங்கள் எவ்வாறு மறந்தீர்கள்? நீங்கள் பொய்யானவர். இளவரசர் ராமர், 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 இளவரசர் ராமர். தாங்கள் தவறு செய்து விட்டீர்கள். நான் என்ன செய்தேன்? போட்டியில் பங்கெடுத்துக் கொள்வேன் என தாங்கள் தங்களின் அண்ணனிடம் வாக்களித்தீர்கள் அல்லவா? ஆம், நான் அவருக்கு வாக்களித்தேன். அதை நான் சரிவர நிறைவேற்றவும் செய்தேன். ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் நன்றாக தெரியும். இன்று நடந்த போட்டியில் தாங்கள் வேண்டுமென்றே தோல்வி அடைந்தீர்கள். ஆனால் வெற்றி தோல்வியை பற்றி நான் அண்ணனுக்கு எந்த வாக்கும் அளிக்கவில்லையே. தாங்கள் என்ன கூறினாலும் என் மனம் அதை ஏற்காது. அப்படி என்ன தவறு செய்தான் என் பரதன்? என்னிடம் கூறு மாண்டவி. வணங்குகிறேன் அண்ணா, வணங்குகிறேன் அண்ணி. வணக்கம். என்ன விஷயம் மாண்டவி? என்னவாயிற்று? எதுவும் இல்லை அக்கா. நாங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்தோம். பரதா, நீ என்ன நினைத்தாய்? உன் திறமையை நான் அறிய மாட்டேன் என்றா? பரதா, என் மீது நீ வைத்திருக்கும் அன்பை பற்றி நான் மிகவும் நன்றாக அறிவேன். அண்ணா, போட்டி நடக்கும் பொழுது ஒவ்வொரு நொடியும் என் மனது துடித்ததை நான் மட்டும்தான் அறிவேன். அந்த தருணத்தில் என் இருதயம் இரண்டாக பிளப்பது போல் நான் உணர்ந்து கொண்டிருந்தேன் அண்ணா. போட்டி முடியும் வரை என் உடல் பாகங்கள் ஒவ்வொன்றும் சுக்கு நூறாக உடைவது போல் உணர்ந்தேன். என் உயிரை மாய்த்துக் கொள்ளலாமா என்று தோன்றியது. வரதா, அண்ணா, இனி என்றும் இது போன்ற தர்ம சங்கடத்தில் என்னை ஆழ்த்தி விடாதீர்கள். இது போன்ற ஒரு பரீட்சையை இனி என்னால் எதிர்கொள்ள முடியாது. என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். அயோத்தி மட்டுமல்ல,
நீங்கள் இல்லை என்றால் இந்த அண்ட சராசரமும் எனக்கு வெறும் கல்தான் அண்ணா. உங்கள் பாத கமலத்தை அனுதினமும் வணங்கும் சேவகனாக நான் இருக்க விரும்புகிறேன். ராஜ்யம் முழுவதையும் பூக்களால் நிரப்புங்கள். எனது மூத்த மகன் ராமன் தான் அயோத்தியின் அரியணையை ஆளப்போகிறான் என்று நம் பிரஜைகள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, நம் ராமனிடம் சிவாலயம் செல்ல கூறுங்கள். அவனுக்கு மகாதேவரின் ஆசிகள் கிடைக்கட்டும். உங்கள் உத்தரவு மகாராஜா. குருதேவா, ராமனின் பட்டாபிஷேகத்திற்கு சுபதினம் ஒன்றை குறித்துக் கொடுங்கள். கவலையின்றி இருங்கள் மன்னா. நான் குறித்துக் கொடுக்க போகும் முகூர்த்த நாள் அன்று உங்கள் மனக்கவலை அனைத்திற்கும் விடிவு பிறக்கும். இப்பொழுது நான் புறப்படுகிறேன். மகாராஜா, இந்த அடியவளுக்காக சிறிது வினாடிகள் ஒதுக்க முயன்றால் நான் தனிமையில் தங்களிடம் ஒரு முக்கிய தகவலை கூற விரும்புகிறேன். இன்று நம் அயோத்திக்கு வசந்தமான நாள் பிரபு. அயோத்திக்கா? ஆம், இன்று நம் அயோத்திவாசிகள் ஒரு மாபெரும் மன்னனை வரவேற்கப் போகிறார்கள். இந்த மன்னனைப் போலவே நல்ல மகாராணியும் கிடைக்கப் போகிறாள். நான் உங்களுடைய நிழல் ரகுவீரரே. ராமர் இருக்கும் இடம் சீதைக்கு சொர்க்கம் அல்லவா? நான் உனக்கு வாக்களித்திருக்கிறேன். என்றைக்கும் இந்த ராமன் சீதாபதி மட்டும்தான். இனி எனது பெயரானது உன் பெயர் என்றே முழுமையடையாது சீதா. கூறு, என்ன கூற விரும்புகிறாய்? ரகுவம்சத்தின் சிரோன்மணி அயோத்தியின் மாமன்னருக்கு இந்த அடியவள் மந்திரையின் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நீங்கள் சூரியனுக்கு நிகரானவர். உங்கள் முன் நான் சிறு தீப்பொறி கூட அல்ல. இந்த ஈனப் பிறவி உங்களிடம் சிறிய வேண்டுகோளை விடுக்கிறாள். நீங்கள் இப்பொழுது எடுக்கப் போகும் முடிவு சரியான முடிவுதானா என்று உங்கள் மனதை கேளுங்கள். அதன் பிறகு முடிவெடுங்கள். நீ எந்த முடிவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறாய்? நீ கூற விரும்புவதை என்னிடம் நேரடியாக கூறு. கூறியதை நினைவுபடுத்துங்கள் மன்னா. அயோத்தியின் மாமன்னரான நீங்கள் எங்கள் மகாராணி கைகேயியை மணமுடிக்க அவள் தந்தை அஸ்வபதி மாமன்னரிடம் என்ன கூறினீர்கள்? அயோத்தியின் மன்னனாகிய நான் தசரதன் இன்று தங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். தங்கள் மகள் கைகேயின் மூலம் நான் பெறப்போகும் எனது வாரிசு எனக்கு பிறகு அரியணையில் அமர்ந்து அயோத்தி நகரத்தை ஆளுவார்.
என்ன ஆயிற்று மன்னா? உங்கள் வாக்கு நினைவுக்கு வந்தவுடன் நினைவை இழந்து விட்டீர்களா? எங்கள் மன்னருக்கு நீங்கள் அளித்த வாக்கு இப்பொழுது வலுவிழந்து விட்டதா? காலத்தின் சீற்றம் காரணமாக இன்று அயோத்தியின் மாமன்னருக்கு கௌசல்யை மகாராணியின் மகன் ராமன் முன்னால் கைகேயி மகாராணியின் மகன் பரதன் துச்சமாகிவிட்டானா? கைகேயிக்கு ராமன் மீது பைத்தியம், பரதன் ஒரு குழந்தை, அவர்களை சமாளித்து விடலாம், எதிர்த்து குரல் எழுப்ப ஆள் இல்லை, ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை நடத்தி விடலாம் என்று நீங்களே தீர்மானித்து விட்டீர்களா? நான் அமைதியாக இருக்க மாட்டேன் மன்னா. போதும், நிறுத்து மந்திரை, நிறுத்து. நீ உன் தகுதியை மறந்து என் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறாய். என்னை மன்னிக்க வேண்டும் மகாராஜா. ஆனால் நான் நீங்கள் கொடுத்த வாக்கிற்கு உயிருடன் இருக்கும் ஒரே ஆதாரம். ஆகையால் தான் உங்களுக்கு நினைவூட்ட வந்தேன். தகுந்த முடிவை நீங்கள்தான் எடுக்க வேண்டும். என்ன இது பரதா? நான் சிறுவனாக இருந்தபோது தாத்தாவின் வீட்டிற்கு சென்றேன். அவர்தான் இதை எனக்கு கொடுத்தார். இது சக்தி எந்திரம். இதை எவர் ஒருவர் அணிகிறாரோ அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது. நல்லது, இதை நீ அணிந்து கொள். எனக்கு வேண்டாம் அண்ணா. இதை நான் தங்களுக்காக கொண்டு வந்தேன். நீங்கள் என்றென்றும் வெற்றி பெற வேண்டும். இளையவனின் இன்னல் போக்கும் அன்பளிப்பாக இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். சரி, செல்வோம் பரதா. இன்று நீ என்னை வழிநடத்து. தந்தையை காண நான் உன்னை பின்தொடர்ந்து வருகிறேன். தங்கள் உத்தரவுப்படி நடந்து கொள்கிறேன். வா லக்ஷ்மணா. இல்லை அண்ணா, எனது இடம் என்றும் தங்கள் பின்னால் தான். நான் அறிவேன் லக்ஷ்மணா. பரதன் பேசுவதை கேட்கும் பொழுது அவன் மீது நான் வைத்திருக்கும் அன்பு பன்மடங்காக அதிகரிக்கிறது. என்னை விட அதிகமாகவா? லக்ஷ்மணா, அன்பின் அளவை நாம் அளக்கக்கூடாது. அதே போல் அதன் ஆழத்தையும் நாம் பார்க்கக்கூடாது. வா செல்வோம். எங்கள் மன்னருக்கு நீங்கள் அளித்த வாக்கு இப்பொழுது வலுவிழந்து விட்டதா? காலத்தின் சீற்றம் காரணமாக இன்று அயோத்தியின் மாமன்னருக்கு கௌசல்யை மகாராணியின் மகன் ராமன் முன்னால் கைகேயி மகாராணியின் மகன் பரதன் துச்சமாகிவிட்டானா? ஆனால் ராமனின் இடத்தை வேறு ஒருவனுக்கு விட்டுக் கொடுப்பதா? கொடுத்த வாக்கை காப்பதா அல்லது ராமனுக்கு அவன் அதிகாரத்தை கொடுப்பதா? எனது வாக்கின் காரணமாக நான் இங்கு ஒருவன் மட்டும் தனியாக நிற்கிறேன். மறுபுறம் எனது நாடும் அதன் குடிகளும் இருக்கிறார்கள்.
வணக்கம் மகாராஜா. மகாராஜா, கைகேய நகரத்திலிருந்து மகாராணி கைகேயின் சகோதரர் மகாராஜா யுதிஜித் வந்திருக்கிறார். அவரை அழைத்து வாருங்கள். உத்தரவு மகாராஜா. அயோத்தியின் மன்னனாகிய நான் தசரதன் இன்று தங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். தங்கள் மகள் கைகேயின் மூலம் நான் பெறப்போகும் எனது வாரிசு எனக்கு பிறகு அரியணையில் அமர்ந்து அயோத்தி நகரத்தை ஆளுவார். வணங்குகிறேன் மன்னா. அயோத்தியின் மன்னர் வாழ்க. ஆஹா. வாருங்கள் யுத்தஜித், வாருங்கள். என்ன விஷயம் யுத்தஜித்? திடீரென்று அயோத்திக்கு வந்ததன் காரணம்? மகாராஜா, ராஜ பரிபாலனமும் குடும்பத்தின் சூழ்நிலையும் என்னை இங்கே வரவழைத்து விட்டது. கூறுங்கள். நான் பரதனை பற்றி பேச வந்திருக்கிறேன். பரதனை பற்றிய விஷயமா? கூறுங்கள். என்ன விஷயம்? அது மன்னா, தந்தையின் விருப்பம் என்ன? வணக்கம் மாமா அவர்களே. தாங்கள் எதை பற்றியோ கூறிக்கொண்டிருந்தீர்கள். ஆம், ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்துள்ளேன். தந்தையின் உடல்நிலை மிகவும் மோசமாக உள்ளது. ஒரு முறை அவர் பரதனை காண விரும்புகிறார். நிச்சயமாக. தாங்களே நன்றாக அறிவீர்கள், பரதன் மீது தந்தைக்கு மிகுந்த அன்பு இருக்கிறது. பரதனின் தாத்தா அல்லவா? பரதன் மீது அவருக்கு உரிமை உள்ளது. பரதனை நீங்கள் தாராளமாக அழைத்துச் செல்லலாம். மகனே பரதா, உடனே செல். புறப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய். உங்கள் உத்தரவு தந்தையே. சத்ருகனா, கூறுங்கள் அண்ணா. நீயும் பரதனுடன் செல். தங்களின் உத்தரவுப்படியே ஆகட்டும். புறப்படுவதற்கான ஏற்பாடை செய்யுங்கள். நல்ல ஏற்பாடுகள். மகாராணி, ஆமாம், திடீரென இந்த ஏற்பாடுகள் எல்லாம் எதற்கு? பரதனுக்காகத்தான். அவன் இன்று என் அண்ணனுடன் தந்தையை காணச் செல்கிறான். எதற்கு? அதுவும் இன்று? எனது தந்தையின் உடல் நலம் சரியாக இல்லையாம். அதனால்தான் என் அண்ணன் யுத்தஜித் அவனை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார். மகாராஜா தசரதர் அவன் செல்வதற்கு அனுமதித்தாரா? தேவை என்று பேசாதே. இதை எடுத்து அங்கே வைத்துவிடு. பாரதா, புறப்படலாமா?
வரதா, என்ன ஆயிற்று? அண்ணா, தங்களை பிரிய என் மனம் அனுமதிக்கவில்லை. அது ஏன் என்று புரியவில்லை. என் மனம் அதை மறுக்கிறது. வரதா, என்னை எண்ணி கவலை கொள்ளாதே. விரைவாக சென்று தாத்தாவின் ஆசியுடன் திரும்பி வா. அத்துடன் மாண்டவியும் ஸ்ருதி கீர்த்தியும் தங்களுடன் தானே வருகிறார்கள். நான் அறிவேன் அண்ணா. ஆனால் இதுவரை இல்லாத அளவிற்கு என் மனத்தில் ஏதோ ஒரு சஞ்சலம் ஏற்பட்டுள்ளதண்ணா. நான் அயோத்தியில் இருந்து தங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் என் ஆசை. வரதா, நீ உனது வீரத்தை இவ்வுலகிற்கு இவ்வாறுதான் அறிமுகப்படுத்துவாயா? ஒரு சத்திரியன் எங்கு சென்றாலும் அவன் தனது இதயத்தை இல்லத்தில் விட்டுச் செல்கிறான். அவ்வாறே செய்து விடுகிறேன் அண்ணா, அவ்வாறே செய்து விடுகிறேன். இதயத்தை மற்றவர்களுக்கு அர்ப்பணித்து என் உடலையும் ஆன்மாவையும் நான் தங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். அது என்றும் தங்களுக்கு சேவை செய்ய துடிக்கிறது அண்ணா. ஆனால் நீ என்றும் என்னுடன் தானே இருக்கிறாய். அண்ணா, ஆலயம் செல்ல வேண்டும். அனைவரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆம் லக்ஷ்மணா. राम राम जय जय श्री राम, राम 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 जय जय श्री राम, राम राम जय जय श्री राम, राम श्री राम राम जय जय श्री राम, राम राम जय जय. நான் தன்யனானேன். அனைவரின் மனதிலும் குடியிருக்கும் ஸ்ரீராமரை நேரில் கண்டு எனது பிறவி பலனை அடைந்து விட்டேன். நாளை சித்திரை மாதத்தின் பூச நட்சத்திரம். நாளைய தினம் ராமனுக்கு மிகவும் நல்ல நாள். அயோத்தியின் மன்னனாகிய நான் தசரதன் இன்று தங்களுக்கு ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன். தங்கள் மகள் கைகேயின் மூலம் நான் பெறப்போகும் எனது வாரிசு எனக்கு பிறகு அரியணையில் அமர்ந்து அயோத்தி நகரத்தை ஆளுவார். அயோத்தி மட்டுமல்ல, நீங்கள் இல்லை என்றால் இந்த அண்ட சராசரமும் எனக்கு வெறும் கல்தான் அல்ல. உங்கள் பாத கமலத்தை அனுதினமும் வணங்கும் சேவகனாக நான் இருக்க விரும்புகிறேன். ராமன் எந்த காரியத்தை முடிப்பதற்காக புவியில் பிறந்திருக்கிறானோ அதை ஆரம்பிப்பதற்கு இன்னும் சரியாக 24 மணி நேரங்கள் மட்டும்தான் உள்ளது. குருதேவா, 24 மணி நேரத்திற்குள் செய்வது மிக கடினம். இவ்வளவு குறைந்த நேரத்தில் இப்படி ஒரு பெரிய விழாவினை ஏற்பாடு செய்வது இயலாத காரியமாகிவிடும். மன்னா, இதை தவறமிட்டோம் என்றால் சுப முகூர்த்தம் அடுத்த வருடம்தான் வருகிறது. சித்திரை மாதத்தில் பூச நட்சத்திரம் என்பது மிகவும் உன்னதமான நாள். நாளை இல்லை அடுத்த வருடம்
எந்த நாள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். மந்திரி, நம்மால் பரதனையும் சத்ருக்னனையும் உடனே இங்கு வரவழைக்க முடியுமா? அவர்கள் இப்பொழுதுதான் புறப்பட்டிருக்கிறார்கள். நம்மை விட கைகேய மன்னருக்குத்தான் பரதனின் அவசியம் இருக்கிறது. மன்னா, எந்த ஒரு காரியத்திற்கு முன்பும் இறைவனை வழிபட்டோம் என்றால் அண்ட சராசரமும் அந்த காரியத்திற்கு துணையாக நிற்கும். உங்கள் கவலை பரதன் மற்றும் சத்ருக்கனன் தானே? அவர்கள் என் சீடர்கள். ராமனின் பட்டாபிஷேகத்தில் அவர்கள் மனதளவில் பங்கு பெறுவார்கள். அவர்களுக்கு இதில் எந்தவித வருத்தமும் இருக்காது. அப்படி என்றால் சரி மந்திரியாரே, உடனே ராமனின் பட்டாபிஷேகத்திற்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்யுங்கள். தாயே, உங்கள் பொற்கைகளின் இடம் என் கால்களில் அல்ல, கண்களில் உள்ளது. என்னால் முத்துக்களை கொண்டு வர இயலவில்லை. ஆனால் இவைகள் பார்ப்பதற்கு முத்துக்கள் போல் இருக்கும். இதை நான் மிகவும் கஷ்டப்பட்டு உங்களுக்காக கொண்டு வந்தேன். இதை நீங்கள் மறுக்காமல் என் அன்பளிப்பாக ஏற்க வேண்டும். இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் ராமா. வழிவிடுங்கள், அவனை தொடாதீர்கள். இவன் நதிக்கரையில் அமர்ந்திருக்கும் ஒரு குஷ்டரோகி. இங்கிருந்து சென்றுவிடு. உனக்கு வெட்கமாக இல்லை? நில்லுங்கள், சற்று விலகுங்கள். ஐயா, தூரத்திலிருந்து உங்களை காண வேண்டும் என்று தான் வந்தேன். ஆனால் தங்களை அருகில் காண வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டது. தங்களோடு ஆலயத்திற்கு வந்து மகாதேவரை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆசைதான் எனக்கு உள்ளது. ஆலயத்திற்கு வர விரும்புகிறீர்களா? வாருங்கள். வாருங்கள். இன்று அரண்மனையே ஏன் ஆர்ப்பாட்டமாக உள்ளது? எதற்காக இந்த ஏற்பாடெல்லாம்? வண்ண கோலங்கள். இங்கு என்னதான் நடக்கிறது? சற்று நில். இன்று ஏதேனும் பண்டிகையா? ஏன் மந்திரியே, உங்களுக்கு தெரியாதா? நாளை விடிந்தவுடன் ஸ்ரீராமருக்கு பட்டாபிஷேகம். ஏன் என்னிடம் விளையாடுகிறாய்? உண்மையை கூறி, யார் வரப்போகிறார்? இல்லை மந்திரி அவர்களே, இவர்கள் கூறுவது உண்மைதான். ஸ்ரீராமர் தான் புதிய இளவரசர். கிரீடம் அணிந்து சிம்மாசனத்தில் அமரப் போகிறார். தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் தாங்களே சென்று பாருங்கள். இது அநியாயம். கைகேயிக்கு துரோகம் செய்கிறார். இதை அவளிடம் கூற வேண்டும். உடனே செய்ய வேண்டும். அம்மா, தாங்கள்
என்னை மன்னித்து விடுங்கள். தாங்கள் வந்ததை நான் காணவில்லை. பரவாயில்லை சீதா. மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறாய் அல்லவா? நானும் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். என் மகனுக்கு நீ மனைவியாய் கிடைத்ததுனால்தான். சீதா, என்னுடன் வா. அமருங்கள் அம்மா. நீயும் உட்கார். சீதா, நாளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க இருக்கிறது. உனது மனம் மிகவும் நிகழ்ச்சியில் உள்ளது என்பதை நான் மிக நன்றாக அறிவேன். சீதா, ஆனால் ஒரு மன்னனின் மனைவியாக இருப்பது எளிதான காரியம் அல்ல. ராமனோடு சேர்ந்து உனக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கப் போகிறது. ஒரு மன்னன் எடுக்கும் முடிவிற்கு பின்னால் அவனது பிரஜைகள், அவனது நாடு, அவனது ராஜ சிம்மாசனமும் அடங்கியிருக்கிறது. அதனால் மகாராணியாக இருப்பவளுக்கு அவளுக்கு இருக்கும் விருப்பங்கள், அவளுக்கு இருக்கும் உரிமைகள் முக்கியமானதாக இருக்கக்கூடாது. ஒரு மன்னனுக்கு மிகவும் முக்கியமான முதன்மையான ராஜ தர்மம் அவனது பிரஜைகள் தான். அதன் பிறகுதான் அவனுக்கு அவன் மனைவி. சீதா, இந்த வார்த்தைகளை நீ என்றும் மறவாதே. கவலை கொள்ள வேண்டாம் அம்மா. தாம் இப்பொழுது கூறியவற்றை என்றுமே நான் மறவேன். அத்துடன் அயோத்தியின் வருங்கால மன்னரையும் மறக்க விட மாட்டேன். உங்கள் அனைவருக்கும் நற்செய்தி. நாளை ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கப் போகிறது. நாளை முதல் அவன் இந்நாட்டின் இளவரசன். வாழ்த்துக்கள் மகாராணி அவர்களே. எங்கு சென்றாய் மந்திரையே? உனக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். நற்செய்தியை கேட்டாயா? நாளை காலை எனது ராமனின் சிரத்தில் ராஜமகுடம் இருக்கும். பிரமாதம் ராணி, பிரமாதம். இந்த மகிழ்ச்சியை உன் முகத்தில் பார்க்கும் பொழுது உனது மகனுக்கு பட்டாபிஷேகம் நடப்பது போல் தோன்றுகிறது. அதில் என்ன சந்தேகம் இருக்கிறது மந்திரையே? ராமன் எனது மகன் தானே. இது உனக்கு மிகவும் அழகாக உள்ளது. இனி எனது மகன் ராமன் தினமும் அணிய போவது ராஜமகுடம். பிறகு அயோத்தியின் அரண்மனையில் அமர்ந்து எனது மகன் ராமன் இந்த அழகிய அயோத்தியை ஆளப் போகிறான். உனக்கு மூளை குழம்பி விட்டது என்று எண்ணுகிறேன். உனக்குத்தான் மூளை குழம்பி விட்டது மந்திரையே. மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் இவ்வாறு பேசுகிறாயே? நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தையையும் சிந்தித்துத்தான் கூறுகிறேன். ஒருமுறையாவது சிந்தித்தாயா எதற்காக நமது பரதனை மன்னர் கைகேயி நகரத்திற்கு அனுப்பினார் என்று? சற்று இதன் உள்ளர்த்தத்தை சிந்தித்துப் பார். இந்த அரண்மனையில் ஒரு மாபெரும் சதி திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நீ பிச்சைக்காரியை போல் வாழ்வாய். தசரதர் மட்டுமல்ல, தாசி கூட உன்னை மதிக்க மாட்டாள். மந்திரையே, உனக்கு புத்தி மழுங்கி விட்டதா? நீ யாரை பற்றி என்ன பேசுகிறாய் என்று தெரிகிறதா? நீ ராமனை பற்றி சற்றும் புரிந்து கொள்ளவில்லை.
இறுதியாக உனக்கு கூறுகிறேன், கேட்டுக்கொள். என் ராமன், அவனைத் தவிர அரியணையில் அமர அயோத்தியில் வேறு எவருக்கும் அருகதை இல்லை. அந்த இறைவன் தான் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்க வேண்டும். உனக்கு ஒரு உண்மையை கூறுகிறேன். இன்று அனைத்தையும் நான் உனக்கு விளக்குகிறேன். வா. என்ன? வா என்னோடு. வா என்று சொல்கிறேன் அல்லவா? வா. இளவரசர் ராமர், 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 இளவரசர் ராமர். அங்கு பார். அயோத்தியின் அந்த ராஜ சிம்மாசனத்தை நன்றாக பார்த்துக்கொள். அந்த சிம்மாசனத்தில் அமரப் போகிறவன் ராமன், கௌசல்யின் மகன் ராமன். அந்த ராமனைத்தான் நீ உனது மகன் என்று தவறாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அவன் காரணமாக நீ பெற்றெடுத்த பரதனை பற்றி சிறிதும் சிந்திக்காமல் இருக்கிறாய். அதே ராமன் தான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன்னை பிச்சைக்காரியாக்குவான். கௌசல்யை ராஜமாதாவாக இருப்பாள். அப்பொழுது உன் நிலைமை என்னவாக இருக்கும்? அரண்மனையில் ஏதோ ஒரு மூலையில் நீ கிடப்பாய். நான் எனது ராமனுக்கு எதிராக எந்த ஒரு அவச்சொல்லையும் கேட்க மாட்டேன். சத்தியம் என்றும் கடுமையானது மகாராணி. ஆனால் என்னை கொல்வதால் சத்தியம் என்று மாறப்போவதில்லை. நன்றாக பார் கைகேயி, அயோத்தியின் ராஜ சிம்மாசனத்தை நன்றாக பார். இந்த அரசவையில் அந்த அரியணையில் உனது ராமன் அமர்ந்திருப்பதை சிந்தித்துப் பார். அரண்மனையின் ஏதோ ஒரு மூலையில் நீ கிடப்பாய். மகாராஜா உன்னை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டார். நீ ஏதேனும் ஒரு விஷயத்தை கூற விரும்பினாலும் எவரும் உன் பேச்சை கேட்க மாட்டார்கள். உனது இந்த வஞ்சக பேச்சிற்கு நான் மயங்க மாட்டேன். நீ ராமனை பற்றி பேசக்கூட தகுதியற்றவள். உனது மகன் பரதன் எங்கு நிற்பான் என்று நீ பார்க்கவில்லையே. நன்றாக பார் ராணி. அந்த ராஜ சிம்மாசனத்தில் ராமன் அமர்வான். பிறகு பரதன் ஒரு சேவகனைப் போல் அவன் அருகில் நின்று கொண்டிருப்பார். இனி ஒரு வார்த்தை பேசாதே மந்திரையே. பேசினால் இந்நொடியே உன்னை நான் கொன்று விடுவேன். ஏன் யோசிக்கிறாய்? இங்கேயே என்னை கொன்றுவிடு. என் உயிரை பற்றிய கவலை எனக்கு இல்லை. எனக்கு எப்பொழுதும் பரதனை பற்றிய கவலைதான். அரியணை மீது கொண்ட மோகத்தினால் அந்த ராமன் உன் மகன் பரதனை காராகிரகத்தில் அடைத்து வைப்பார். பரதன் போட்டிக்கு வந்து விடுவானோ என்று ராமன் பயந்து விடுவார். உன்னை பற்றி இல்லை என்றாலும் பரதனை பற்றி சிந்தித்துப் பார் கைகேயி. ஒரு தாய் தன் மகனை பற்றி சிந்திக்காமல் எவ்வாறு இருக்கலாம்? இன்று நீ சிந்திக்காவிட்டால் பிறகு பரதன் என்றும் உன்னை மன்னிக்க மாட்டான். மகாராஜா மிகவும் அற்புதமாக நாடகம் ஆடியுள்ளார். மகாராஜா தசரதர் உன் தந்தைக்கு வாக்களித்தார். பரதனை மன்னனாக்குவேன் என்று வாக்களித்தார். உனக்கு நினைவுள்ளதா?
அந்த விஷயத்தை மகாராஜாவும் அறிவார். ஆனால் நீ எதுவும் கூற மாட்டாய் என்று அவருக்கு தெரியும். அதற்கு காரணம் நீ ராமனுக்காக எதையும் செய்வாய் என்பதுதான். ஆகையால் தான் உனது நல்ல மனதை அவர் தவறாக பயன்படுத்துகிறார். நான் உன்னை ஒரு தாயின் ஸ்தானத்தில் இருந்து வளர்த்துள்ளேன். என் மடியில் நீ விளையாடி உள்ளாய். இதுவரை உனது சுக துக்கங்களை எனதென கருதினேன். உன் துயரத்தை என்னால் எப்படி தாங்க முடியும்? மகாராஜாவின் அன்பான பேச்சையும் பொய்யான புன்னகையையும் கண்டு அவர் உன்வசம் இருக்கிறார் என்று நினைத்து விட்டாய். ஆனால் அவர் சாமர்த்தியசாலி. உனது உரிமையை இழக்காதே. நமது பரதனை அரசனுக்கு அருகில் நிற்கும் தாசனாக ஆக்கிவிடாதே. அவ்வாறு நடந்தால் நான் இறந்த பிறகும் என் ஆத்மா சாந்தி அடையாது.